First of all, congrats Mushkil sir. ஏன்னா ஒரு மூவி வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதே சூப்பர் ஹிட் தான். ஸோ இப்போ நான் ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் அந்த தியேட்டருக்கு போயிடுச்சு அப்படின்னா வந்து தியேட்டருக்கு கொண்டு போயிட்டாலே ஒரு பிளாக் பஸ்டர் தான் இருக்குது. ஏன்னா ஒரு டைம் டேக்கன் ஃபார் அ மூவி வந்து இப்போ பயங்கர லெங்காக போயிடுச்சு பிகாஸ் ஆஃப் வேரியஸ் அதர் ஃபேக்டர்ஸ். அதெல்லாம் தாண்டி ஏன்னா நான் எல்லைக்கு மூவியில் சார் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ண வேண்டியது. அந்த ரோலுக்கு அவங்ககிட்ட போய் கேட்கும்போது இந்த படத்தோட ஒர்க்காக இருந்தாங்க. அவ்வளோ பேக் பாய் இல்லை, நீங்கள் குட் பாய். ஸோ அப்படின்னு அவர் இந்த ஃபில்மோட இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து செட்லாம் போட்டோம். ஒரு டாக்டர் மாதிரி ஒரு ரோல் ஒன்று இருந்துச்சு. அது வந்து நான் ஓவர் நைட்டு திடீர்னு ஒரு 10 o'clock மாதிரி மெசேஜ் பண்ணிட்டு சார் ஒரு நிமிஷம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சது இது ஒரு ஃபேவர் தான் கேட்கணும்னு சொல்லிட்டு ஸோ ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ் போயிட்டு போய் நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் ஷூட்டுக்கு வந்தாரு. என் டீமில் என்னோட ஏடி ஹரிஷ் ஒருத்தர் அவன் வந்து சார் ஒர்க் பண்ணாங்க. ஸோ என் ஆஃபீஸும் அவர் ஆஃபீஸும் பக்கத்தில் நெய்பர்ஸ் மாதிரி. ஸோ எவ்ரி டைம் எனக்கு ஏதாவது ரொம்ப அப்பப்போ நான் வந்து ரொம்ப ஒரு லோ ஜோன் போயிடுவேன். அந்த மாதிரி டைம்லலாம் ஒரு தெரபிஸ்ட் மாதிரி, ஒரு டீச்சர் மாதிரி, ஒரு மென்டர் அந்த மாதிரி எப்பப்போ என்னென்ன ரோல்ஸ் வேணுமோ அப்பப்போ அந்த ரோலை கொடுத்து நான் போய் அவரோட ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன். அவங்களுடைய ஏடிஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கார்டியலாக இருப்பாங்க. அந்த ஸ்பேஸை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் வாட் எவர் மேக்ஸ் யூ ஹாப்பி வில் மேக் மீ ஆல்சோ ஹாப்பி ஆல்வேஸ். ஸோ ஐ விஷ் தட் திஸ் மூவி பிகம்ஸ் அ ஹியூஜ் பிளாக்பஸ்டர். விஜய் சேதுபதி சார் ஃபோன் என்ன பண்ணிக்கலாம். ஸோ அவரு 400 கோடி ஒரு படம் இல்லைன்னா யாருமே யாரும் தெரிஞ்சிருக்காரு. அந்த படத்துக்கு ஒரே ரீசன் சார் பண்ணலாம். ஏன்னா இவங்க ஒருத்தர் தான் வந்து போடா போடின்னு ஒரு படம் நான் எடுத்துக்கும் போது 2-3 பேர் தான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க சினிமாவில் வந்து நல்லா இருந்தது. அது இவர் வந்து ஃபோன் பண்ணும்போதே நான் வந்து பீட்சான்னு ஒரு படத்தோட ஹீரோ, அந்த படத்தில் வந்து நான் உங்களுக்கு இப்போ கால் பண்ணியிருக்கேன். நீங்கள் அடுத்த படம் பண்ணும்போது அதில் நான் ஹீரோவாக நடிக்கணும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட நான் கால் பண்ணியிருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. நிஜமாவே எனக்கு உங்கள் படம் பிடிச்சது, அதனால நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் அவருக்கு தெரியும். அப்புறம் திருப்பி அவரோட ஆஃபீஸ் போவாங்க, பேசுவேன். அப்படி நடந்த ஒரு விஷயம் தான் நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சில டிஃப்ரெண்டான எல்லாருமே ரன் ஆஃப் ஒரே மாதிரி மூவிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சில டைரக்டர்ஸ் சில ரைட்டர்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்டேட் ஒரு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து எதுக்காகனா ஆடியன்ஸை சந்தோஷப்படுத்துறது ஒரு விதம். இன்னொன்று நம்மள ஒரு ஃபில்ம் மேக்கரை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு சில ஃபிலிம்ஸ் நம்ம எடுக்கணும்னு நினைப்போம். சில டைரக்டர்ஸ் அந்த மாதிரி அவங்களோட ஹை பாயிண்ட் வந்து அங்கே இருக்கும். ஸோ அப்போ யூனிக்காக ஏதாவது கலைகள் நம்ம யோசிக்கும் போது அதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹீரோஸ் ரொம்ப முக்கியம். அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி படங்கள் எடுக்க முடியும். ஸோ இன்னைக்கு இருக்கிற மேஜராக நல்ல இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் பல பேர் விஜய் சேதுபதி சார் அக்செப்ட் பண்ணதுனால தான் இன்னைக்கு வந்து டைரக்டர்ஸாக இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்யூ சார் ஆன் பிஹாஃப் ஆஃப் மெனி குட் டைரக்டர்ஸ். தேங்க்யூ. டக்குனு யாருக்கான ஓகே காத்து அதுக்குமே நன்றி. இந்த ஃபிலிமில் நீங்கள் பார்க்குறது பயங்கரமாக இருக்கீங்க. அண்ட் ஐ ஃபீல் இந்த ஃபிலிம் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுல எனக்கு இல்லை. இது மேலே எங்கள் டீச்சர் கிட்ட கொடுத்தாங்க. தேங்க்யூ. 2020 ஜனவரி 24 சைக்கோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 6 வருஷங்களுக்கு அப்புறம் மிஸ்கின் நடக்கிற ஒரு படத்தோட ஆரம்பிச்சு. இந்த 6 வருஷத்தில் மிஸ்கின் 2 படம் எடுத்து முடிச்சிட்டார். ஒரு பிசாஸ் 2, ஒரு ட்ரெயின், இன்னொரு படம் பாதிலே இருந்துச்சு. ஒரு 6 வருடத்தில் ஒரு ஃபிலிம் மேக்கர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணணும் ஒரு படத்தை எடுத்து முடிச்சு அதை கரெக்ட் பண்ண அத்தனையும் அவர் பட்டார். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 6 வருஷத்தில் ஒரு பட்ட அவமானம் நேரில் பார்த்துருக்கேன், அவதூறு நேரில் கேட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச 6 வருஷத்தில் நிறைய அவதூறுகளையும் பரிசோர்களையும் தாங்கிய ஒரு மனிதர் எனக்கு மிஸ்கின் நினைக்கிறேன். அவ்வளோ ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், அவமானங்கள், பரிசோர்கள் இத்தனையும் ஒரு மனிதன் ஒரே நேரத்தில் காட்டினா அவன் ஆக்சுவலாக காணாமல் போவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மிஸ்கினால அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல தள்ளி விட்டு நிற்க முடியுதுன்னா அது ஒரு மனிதர்கள் மேலே வைக்கக்கூடிய பெரிய நம்பிக்கை. ஆக்சுவலாக இவ்வளோ பட்ட ஒருத்தருக்கு மனுஷன் நம்பிக்கை போகும், ஆனால் மிஷினுக்கு நம்பிக்கை போயிட்டே இருக்கும்.
மனிதர்களை நேசிக்க முடியும், மனிதர்களை நம்ப முடியும், புதுசாக அவங்கள்ட்ட பேச முடியும். இந்த நம்பிக்கை தான் மிஸ்கினை தக்க வைத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மிஸ்கினோட படமே இந்த ரெண்டும் தான், குற்றமும் நம்பிக்கையும் தான் மிஸ்கினுடைய படம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் த்ரில்லர் படத்தினுடைய தந்தை அப்படின்னு அவர் சொல்லலாம் நினைக்கிறேன். மாஸ்டர் த்ரில்லர்ஸ் அந்த நாளாவை தவிர இது எல்லாமே த்ரில்லர்ஸ். அது ஒரு கிரைம் த்ரில்லர் பண்ணியாச்சு, ஹாரர் த்ரில்லர் பண்ணியாச்சு, ரொமான்டிக் த்ரில்லர் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இது என்ன த்ரில்லர் எனக்கு தெரியல, பட் இதுவும் ஒரு த்ரில்லர் தான் எனக்கு இது பார்த்த உடனே. அண்ட் இந்த கல்வி சிப்ரானில் குற்றமும் நன்மையும் எழுதியிருப்பார். அவர் சொல்லுவார், கொலை செய்யப்பட்டு தரையில் கிடக்கிறவனுக்குமே அவன் செத்ததில் பங்கு இருக்கு, அவன் கொலை செஞ்சதில் பங்கு இருக்கு. ஒரு நிறைய கொள்ளையடிக்கப்பட்டு கையில் ஒன்றுமே இல்லாமல் போய் வீட்டில் கையில் கை வச்சு உட்கார்ந்துருக்கோண்டே கூட அவன் வீட்டில் திருநதில் ஒரு பங்கு இருக்கு. நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருந்தாலும் இந்த நகரத்தில் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய தீமையில் உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் ஒரு பங்கு இருக்கு. ஒரு மரத்தினுடைய இலை மஞ்சளாய் படுத்து போவதற்கு அந்த மரம் தான் காரணம், அந்த சமூகம் தான் காரணம். ஒரு குற்றத்தையும் குற்றம் செய்பவர்களையும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு தலைவி சொன்ன அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் மிஸ்கினுடைய எல்லா படங்களுமே வெளியிட்டு நினைக்கிறேன். ஏன்னா வெறும் த்ரில்லர் இல்லை, மிஸ்கின் வந்து த்ரில்லரை வெறுமனா ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல ஜெயிச்சலாங்களுக்காக பண்ணக்கூடிய ஜேர்னல் இல்லை. மிஸ்கினுக்கு த்ரில்லர் பிடிக்குது, ரொம்ப கார்ட்டூன் படிச்சு ரொம்ப கொலைகளை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சைக்கோல தான் பார்த்தா கொலையை ரசிச்சு ரசிச்சு எடுப்பார். இந்த ஒரு எனக்கு யாரும் தெரியல, அந்த பிலாசபர் சொன்னாங்க அதுக்கு காரணம் இருக்கிறாங்க, கொலை பண்ண முடியல, ஜஸ்ட் கேமரா வச்சு கொலை பண்ணலாம், கொலை நிஜத்தில் கொலை பண்ணாங்க. பட் நான் என்ன அந்த படிச்சுதான் ஒரு ஞாபகம், ஒரு கொலை நடக்கிறப்ப நம்ம அதை வந்து குற்ற பின்னணியில் சமூக பின்னணியில் பார்க்கணும். ஆனால் கொலை முடிஞ்சு அந்த படத்தை போட்டோ எடுக்கிறப்ப அது வந்து ஒரு ஆர்ட் ஆயிடுது இந்த படம். ஏன்னா அப்படி ஒரு ரொமான்டிக்கான விஷுவல்ங்கிறது உலகத்தில் வந்து பயங்கர ஸ்ட்ரைக்கிங்கான விஷுவல்ங்கிறது ஒரு செத்து போன உடலை எடுக்கிறதான அது ஒரு ஆர்ட்டா, அது ஒரு நுண்கலையா, அது ஒரு த்ரில்லருக்குள்ள கொண்டு வைக்கக்கூடிய அந்த நுண்கலை கிராஃப்ட் வந்து மிஸ்கின் அப்படி வாய்ச்சிருக்கு. அண்ட் அவருடைய படங்களில் வந்து குற்றம் செய்யப்பட்டவர்கள் அந்த படம் வாதாடும், அவருடைய உலகத்தில் நியாயத்தை புரிய வைக்கும். அண்ட் செத்து போறவங்க கூட அவன் காரணமா இருப்பான், அஞ்சாலையில் அவன் சாகிறதுக்கு அவனே ஒரு காரணமா இருப்பான். இப்போ இறுதியில் அவர்கள் மீது நம்மளை கருணை கொள்ள சொல்லி அதான் மிஸ்கினோட மொத்த உலகம்னு நினைக்கிறேன். குற்றத்திலிருந்து விடுபட்டு உலகத்தை கருணையுடைய உலகமாக மாற்றக்கூடிய படங்களை த்ரில்லர் ஜேர்னலில் கொடுக்கக்கூடிய நான் மிகவும் மதிக்கிற உலகத்தினுடைய ஒரு ஃபைன் டெக்னீஷியனா, ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம் மேக்கராக நான் நினைக்கிறேன். மிஸ்கினுடைய ட்ரெயின் 6 வருடங்களுக்கு பிறகு வருகிறது. பட் டு மேக் ஒண்டர்ஸ் நான் ரொம்ப நம்புறேன். ஆனால் விஜய் சேதுபதி சார் சொல்லுவோம், நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் விக்கியோட நானும் அப்படிதான் இதற்குக்கான ஆசைப்பட்ட பாலகுமாரா தலைவன் தலைவி. எனக்கு தெரிஞ்ச இந்த கடந்த 10 வருஷத்துல ஹியூமர்ல இவ்வளவு பெரிய இட்டு கொடுத்த ஹீரோவே இல்லை. தெரிஞ்சதுக்கு முன்னாடி கமல் சார் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு, அவருக்கு அவங்க ஸ்லிப் ஆகும். பட் தலைவன் தலைவியாகவும் நானோடிதான் ஹியூமர்ல ஒரு 100 ஒரு எக்ஸ்ட்ரானரி மெயின் ஸ்ட்ரீம் இட்டு கொடுக்குறது ரொம்ப ரேர். ஸோ ஹியூமர் அவ்வளோ ஈஸியாக வரக்கூடிய ஒருத்தர். அவர் பண்ண 2 த்ரில்லர் எனக்கு தெரிஞ்சு பிஸா மகாராஜா ரெண்டுமே ஹிட்டு. அண்ட் அவர் வெற்றியோட டைரக்ஷன் நான் பார்த்துருக்கேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடித்த மணியோட டைரக்ஷனையும் பார்த்துருக்கேன். ஒரு மிஸ்கினோட டைரக்ஷன் அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆர்வம் எனக்கு இருக்கு. அண்ட் தானு சார் வந்து வணிக ரீதியான சினிமாக்கள் நடுவில் வண்ண பூக்களுக்கும் இடம் கொடுப்பாரு. எங்கள் நேரத்தில் படத்துக்கு என்னோட அஸ்டன் படம் கர்ணனுக்கும் இடம் கொடுப்பாரு. எப்பொழுதுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய துணிஞ்சிருக்கக்கூடிய ஒரு புலி தான் தானு சார். ஸோ ட்ரெயினில் இருந்து அந்த புலி மேலும் தமிழ் பாயும் என்னன்னு வாழ்த்துறேன். ட்ரெயின் வெற்றியிடையே என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.